எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு லாவண்யா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்கறதா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஐடிகே ஆப்பில் பார்த்தீங்கன்னா இப்போ நியூ அப்டேட் வந்திருக்கு. ஸோ நம்ம வந்து அப்டேட் பண்ணிவிட்டு உள்ளே போனோங்கன்னா இங்கே வந்து பாருங்கள். அதாவது அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கீழே இருக்குது பாருங்கள், மைய செயல்பாட்டு அறிக்கை அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கணும். நம்ம கிளிக் பண்ணி உள்ளே போன உடனே பார்த்திங்கன்னா நம்மளுடைய இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். அதாவது நம்ம வந்து ஒரு பாக்ஸையும் நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து தாங்கள் பங்கு பெற்றுள்ள முன்னெடுப்புகளை தெரிவு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம என்னென்ன வந்து நம்ம பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு நம்ம அதை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கலைஞ மகளிர் உரிமை தொகை பண்ணியிருந்தோம், இப்போ புத்தக கண்காட்சி, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இகேஒய்சி இந்த மாதிரிலாம் பண்ணல, அதை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கணும். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் சமூக மேம்பாட்டிற்காக முன்னெடுப்புகளை எடுத்துள்ளேன் அல்லது முன்னெடுப்புகளில் பங்கு பெற்றுள்ளேன். இதை தவிர வேறு ஏதாச்சும் நம்ம வந்து முன்னெடுப்பு ஏதாச்சும் நம்ம பண்ணியிருக்கோமா, இல்லை குழந்தைகள் இப்போ ஊர்வலம்லாம் போனோம் இல்லையா, அந்த மாதிரி ஏதாச்சும் நம்ம பண்ணியிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து ஆம்னா ஆம் கொடுங்க, எஸ்னா இல்லைன்னா இல்லைன்னு கொடுங்க. மூணாவது வந்து படைப்பாற்றல் மற்றும் ஆர்வத்தை தூண்டும் வகையில் மாணவர்களை வேறு இடங்களுக்கு அழைத்து செஞ்சுருக்கலாம். நூலகம் மற்றவை வேறு எங்கன்னா பசங்களை கூட்டிகிட்டு போயிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. அப்படி கூட்டிகிட்டு போனீங்கன்னா அங்கே எங்கே கூட்டிகிட்டு போனீங்கன்னா அந்த ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி கேட்டிருக்காங்க. கீழே வந்து நோக்கம்னு இருக்குது இல்லையா, இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏதாச்சும் வந்து அதாவது எந்த நோக்கத்துக்காக நம்ம கூட்டிகிட்டு போனோம் அப்படின்றத வந்து ஒரு 200 வேர்ட்ஸ் வந்து எழுத சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஆம்னா ஆம் கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கற்பித்தல் உபகரணங்கள் ஏதாச்சும் யூஸ் பண்ணி டிஎல்எம் ஏதாச்சும் செஞ்சுருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. டிஎல்எம் செஞ்சுருந்தால் ஆம்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து இங்கே கீழே வந்து பாருங்கள். அதாவது டிஎல்எம் வந்து நீங்கள் என்னென்ன பண்ணீங்க, அதை வந்து எப்படி வந்து நீங்கள் பசங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்க, அதுக்கான புகைப்படம்லாம் வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. அங்கே பாருங்கள், ஒன்று ஒன்றா அதை டிஎல்எம் பற்றி தான் இருக்குது. 4.9 வரைக்கும் பார்த்திங்கன்னா. அதுக்கப்புறம் ஃபிஃப்த் ஒன் வந்து பார்த்திங்கன்னா 5th வந்து பார்த்திங்கன்னா 2023 or 24 வந்து நடைபெற்ற 8 பள்ளி மேலாண்மை குழு கூட்டங்களில் தாங்கள் பங்கெடுப்பு மொத்த பள்ளி மேலாண்மை குழு கூட்டங்களின் எண்ணிக்கை. அதாவது 8 பள்ளி மேலாண்மை குழு நடந்திருக்கா, அதில் வந்து நீங்கள் எத்தனை வந்து நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர்களின் பள்ளி மேலாண்மை குழு கூட்டத்தின் பொழுது அல்லது மற்ற நேரங்களில் இல்லம் தேடி கல்வி மாணவர்கள் கற்றல் நிலை குறித்து பேசுவீர்களான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆம்னா ஆம் கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுங்க. அவ்வாறு தங்கள் ஆசிரியர் நேரடியாக அல்லது குறுஞ்செய்தி மூலம் பேசினால் அதற்கான ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து பதிவேற்றம் செய்ய சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து 7th ஒன்று வந்து மாணவர்களின் கற்ற நிலைமை குறித்து அவர்கள் பெற்றோரிடம் பேசுகிறவங்கன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு நீங்கள் ஆம்னா ஆம் கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுங்க. நெக்ஸ்ட் வந்து ஆம் எனில் அவர்கள் எந்த முறையில் பேசியுள்ளீர்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது நீங்கள் எந்த முறையில் பேசுனீங்கன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட வீட்டாண்ட போய் பேசுனீங்களா இல்லை ஃபோனில் பேசுனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இன்சென்டிவை பிள்ளைகளுக்கு யூஸ் பண்ணிக்கலான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு என்னவோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. 9th வந்து இல்லம் தேடி கல்வியில் தொடர விரும்புகிறீங்களான்னு கேட்டிருக்காங்க. ஆம்னான்னு கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுங்க. நெக்ஸ்ட் வந்து சமர்ப்பிக்கன்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் டேட்டா சேவ் ஆகிடும்.